ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 39 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசையும் ஃபிஷ்ஷும் எடுத்தாச்சு. நம்ம எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாலுமே ஆயில் கண்டென்ட் கம்மியாக உள்ள ஃபுட்டாக எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருப்பேன். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு. அதே மாதிரி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் ஃபிஷ் ஃப்ரை, அதாவது தவா ஃப்ரை பண்ணது. நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ வெயிட் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் குளிர்ச்சியான பொருட்களையும் அப்பப்போ சேர்த்துக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பிள்ளைங்களுக்கு பர்த்டே, அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ இந்த பாப்பாவுக்கும் அந்த பாப்பாவுக்கு 2 டேஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் பெரிய பாப்பாவுக்கு பர்த்டே அன்றைக்கி கேக் கட்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கம்பரசம்பட்டியில் போனேன். ஸோ இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். இட்லியும் அதே மாதிரி தான் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஆயில் கண்டென்ட் உள்ள ஃபிஷ் எடுக்கிறோம்ல, இது ப்ரோட்டீன் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வெயிட் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது கருவாடு, ஃபிஷ்ஷு இதெல்லாம் ரொம்ப நிறைய சேர்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஹைலி ரெக்கமெண்டட் ப்ரோட்டீனில். ஸோ இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9500 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். இன்றைக்கி ரொம்ப நடந்திருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க்கெலாம் இருந்துச்சு. இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். டே 40 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசை எடுத்தாச்சு. ஒரு முட்டை தோசை தேங்காய் சட்னியோட. நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் சாப்பிட்ணும். ஏன்னா ஆயில் கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம குவான்டிட்டி கம்மியாக சாப்பிட்ணும். ஆக்சுவலாக நம்ம ஆவியில் அவிச்சது, ஃப்ரூட்ஸ் இது மாதிரி தான் சாப்பிட்ணும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குவான்டிட்டி கம்மியாக ஒரு தோசை 2 தோசை இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அந்த டேயில் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் தஞ்சாவூர் போகிறேன். ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக 2 பஸ் இருக்குது. அதாவது திருச்சியிலேருந்து கல்லணை போய் தஞ்சாவூர் போகிற பஸ்ஸும் இருக்குது. திருச்சியிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி போய் திருக்காட்டுப்பள்ளிலேருந்து தஞ்சாவூர் போகிற பஸ் இருக்குது. இப்போ நம்ம போகிற பஸ்ஸு திருச்சியிலேருந்து திருக்காட்டுப்பள்ளி போய் திருக்காட்டுப்பள்ளிலேருந்து தஞ்சாவூர் போகிறது. யாராவது அந்த பஸ்ஸில் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். இதுதான் போகிற சைடை தான் வியூ. ஏன்னா இதுக்கு வீடியோ எடுக்க முடியல. இதுதான் நாங்கள் போகிற ஊர். இதுக்கு போய் மேலந்திருப்பந்திருத்தி அப்படின்வாங்க, சங்கராங்கோலன்வாங்க. ஸோ இதான் அதோட வியூ பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குது. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் சொல்லவா வேணும், சிக்கன் பிரியாணிங்க. இதில் ரைஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டேன், ஃபுல்லாக பீசஸாக தான் எடுத்துக்கிட்டேன். திரும்ப திருக்காட்டுப்பள்ளிக்கு வந்தாச்சு. ஏன் திருக்காட்டுப்பள்ளி வந்தாச்சுன்னா, நான் ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லியிருப்பேன், திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வரும்போதே பார்சல் வாங்கிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இதை ஃபுல்லாலாம் எடுத்துக்கலங்க, இதில் பாதி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது இதில் பாதி, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும். அது எந்த அளவுக்கு நல்லதுன்னா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. நைட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். நம்ம எந்த சுச்சுவேஷன்லேயும் ஸ்டெப்ஸ் கவுண்ட்டை மட்டும் குறைச்சிடவே கூடாது, அதுதான் நமக்கு நல்லது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாப்பிங் ஆப்பை மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதில் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.